டெவில்ஸ் கிச்சன் எனும் குணா குகை. அப்படி என்ன இருக்குது அந்த குணா குகையில்? குணா குகை என்னதான் கொடைக்கானலில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தாலும் இப்போ இந்தியா ஃபுல்லாக பேசப்படுறதுக்கும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் காரணம் சமீபத்தில் மலையாளத்தில் வெளிவந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற மூவி. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் தான் குணா கேவ் மறுபடியும் ஒரு ட்ரெண்டாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ கொடைக்கானலில் இருக்கக்கூடிய இந்த குணா கேவை தான் டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த படத்துலேயும் இந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படின்ற பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படின்ற இந்த குகையை முதலாக 1821 பிரிட்டிஷ் அதிகாரி பிஎஸ் வார்ட் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு யாருமே இந்த குகையை கண்டுக்கவே இல்லை. காலப்போக்கில் அதை மறந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். 1990களில் கொடைக்கானலில் இந்த குணா கேவ் இருந்த இடத்துல சுத்தமாக கூட்டமே இல்லை. அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸுமே கிடையாது. 1991 தான் குணா திரைப்படம் வெளியாகுது. அதுக்கப்புறம் தான் கொடைக்கானலில் இருக்கிற இந்த குகை வெளி உலகத்துக்கே தெரிய வருது. குணா படத்தில் கமல்ஹாசன் ஹீரோயினை கடத்திட்டு போய் ஒரு மிகப்பெரிய குகையில் வச்சிருப்பாரு. ஸோ அந்த படத்தினுடைய காட்சிகள் எல்லாமே முழுக்க இந்த குகையில தான் எடுக்கப்பட்டது. அந்த குகையோட அழகை ரொம்பவே அழகாக கேப்சர் பண்ணியிருப்பாரு டைரக்டர் சந்தான பாரதி. ஸோ அந்த படம் வெளியான பிறகுதான் இது குணா குகை அப்படின்ற பேரே மாறுச்சு. அதே மாதிரி இதுக்கு டெவில்ஸ் கிச்சன் பேர் வர இன்னொரு ரீசனும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலத்தில் இந்த குகைக்கு போய் தான் அவங்க சமைச்சு சாப்பிட்டு இருந்தாங்களாம். அவங்க இந்த குகைக்கு போனதுக்கப்புறம் அவங்களால ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பள்ளத்திலிருந்து மறுபடியும் வெளியே வர முடியாமல் அவங்க அங்கேயே இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலையும் இந்த இடத்துக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு பேர் வந்ததாக சொல்லுவாங்க. கமல்ஹாசன் கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, அந்த இடம் மிகவும் ஆழமான சூரிய ஒளி கூட போக முடியாத ஒரு பகுதி. ஸோ அங்கே குரங்குகள்லாம் விழுந்ததுன்னா அதால் மறுபடியும் வெளியே வர முடியாது. அதுகளுடைய மண்டை ஓடுகள் அங்கே நிறைய இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு தான் ஹேராம் படத்தில் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம் இந்த குகையை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஏதுக்கு டெவில்ஸ் கிச்சன் பேர் வந்துச்சுன்னா, அங்கே அதிக அளவிலான வவ்வால்கள் இருக்கிறதுனால இதுக்கு டெவில்ஸ் கிச்சன் பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த குகைகள் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு இதில் ஆபத்துகளும் நிறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 2230 மீட்டர் உயரத்தில் ஆபத்தான பள்ளத்தாக்குகளுக்கு நடுவில் பிரம்மாண்டமாக இருக்கிறது தான் இந்த குகை. இது ரொம்ப ஆழமாக பல அடுக்குகளை கொண்ட குகையாக இருக்குது. ஸோ இப்படி ஆபத்துகள் நிறைஞ்சிருக்கிறதுனால தான் இதுக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் காலத்தில் பேர் வைக்கப்பட்டது. இந்த குகையில் ரொம்ப சில இடங்களில் அங்கங்கே மட்டும்தான் சூரிய ஒளி கிடைக்கும். ஸோ ஒரே ஒரு முறை இதில் போய் பார்க்கணும் அப்படின்னு உள்ளே போன நிறைய பேர் மறுபடியும் வெளியே வர முடியாமல் காணாமையே போயிருக்கிறாங்க. கடந்த 20 வருஷத்தில் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்டவர்கள் இந்த குகைக்குள்ளே விழுந்து வெளியே வர முடியாமல் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ மறுபடியும் இந்த குகை ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம். மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படமும் கிட்டத்தட்ட 2006 நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது தான். இந்த படம் வெளியானதுக்கப்புறம் மறுபடியும் குணா கேவுக்கான ஒரு ஹைப் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. மறுபடியும் இந்த குணா கேவை பார்க்கறதுக்காக ஏராளமான மக்கள் படையெடுத்து வரலாம் அப்படிங்கிறனால அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்கூட்டியே அதிகமாக செய்யப்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. மறுபடியும் அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக ஆயிருக்கு. ஸோ அதனால் வனத்துறை அதிகாரிகள் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் குணா குகைக்கு போகிறீங்க அப்படின்னா பாதுகாப்பாக போயிட்டு வரணும், விதிகளை யாருமே மீறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 7 வருஷமாக இந்த இடத்துல எந்த விதமான உயிரிழப்பும் ஏற்படலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மறுபடியும் மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுல அந்த இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் வனத்துறை அதிகாரிகளும் ரொம்பவே கான்ஷியஸாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது.